தியானிக்க போகும் மரியாளின் அருமையான பட்டம். மீட்பரின் அன்னையே, இந்த பட்டம் மரியாள் உலகிற்கு அளித்தவர் ஒரு சாதாரண குழந்தை அல்ல, மனித குலத்தின் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நினைவூட்டுகிறது. மீட்பர் என்றால் யார்? பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் மனிதனை விடுவித்து கடவுளோடு மீண்டும் இணைப்பவர். அந்த மீட்பர் இயேசு கிறிஸ்து. ஆகவே அவரை உலகிற்கு அளித்த மரியாள் மீட்பரின் அன்னை என்று அழைக்கப்படுகிறார். செயின்ட் இக்னேஷியஸ் ஆஃப் ஆன்டியோக் இயேசு உண்மையான மனிதராக மரியாளிடமிருந்து பிறந்தார் என்பதை வலியுறுத்துகிறார். இதன் மூலம் கடவுளின் இரட்சிப்பு மனித வரலாற்றுக்குள் நுழைந்தது என்பதை ஆரம்ப திருச்சபை உணர்ந்தது. செயின்ட் லியோ தி கிரேட் கூறுகிறார், இறைவனின் மகன் மனிதனானார். மனிதன் இறைவனின் வாழ்வில் பங்கு கொள்ளும்படி இந்த மகத்தான இரட்சிப்பு திட்டம் மரியாளின் ஆம் என்ற பதிலில் ஆரம்பமானது. செயின்ட் ரோமானஸ் தி மெலடிஸ்ட் தனது பாடல்களில் மரியாளை இரட்சிப்பின் விடியல் என்று அழைக்கிறார். ஏனெனில் அவள் வழியாக மீட்பின் ஒளி உலகிற்குள் வந்தது. மேலும் செயின்ட் ஆன்ஸ்லம் ஆஃப் கேன்டர்பரி கூறுகிறார், மரியாளின் கீழ்ப்படிதல் மனித குலத்திற்கு புதிய நம்பிக்கையை தந்தது. அவளின் தாழ்மையான ஆம் மீட்பரின் வருகைக்கான கதவை திறந்தது. திருவிவிலியத்தில் தூதர் ஜோசப்பிடம் கூறுகிறார், அவர் தம் மக்களே அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். அந்த மீட்பரை தன் கருவில் தாங்கி உலகிற்கு அளித்த தாய் மரியாளே. மீட்பரின் அன்னையே என்ற இந்த பட்டம் நமக்கு இன்று என்ன சொல்லுகிறது? முதலில் இரட்சிப்பு என்பது கடவுளின் பரிசு என்பதே இது நினைவூட்டுகிறது. மனிதன் தன் சக்தியால் தன்னை மீட்டுக் கொள்ள முடியாது. கடவுள் தம் மகனை நமக்காக அளித்தார். இரண்டாவது, மரியாள் நமக்கு கீழ்ப்படிதலின் மாதிரியாக இருக்கிறார். அனைத்தையும் முழுமையாக புரிந்து கொள்ளவிட்டாலும் அவள் கடவுளின் சித்தத்தை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டார். மூன்றாவது, மரியாள் எப்போதும் நம்மை இயேசுவிடமே அழைத்துச் செல்கிறார். அவள் தன்னை மையமாக்கவில்லை, மீட்பரிடம் நம்மை வழி நடத்துகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, மீட்பரின் அன்பன் அன்னையே என்ற இந்த பட்டம் நமக்கு நினைவூட்டுகிறது, கடவுள் மனிதனை ஒருபோதும் கைவிடவில்லை என்பதை. மீட்பு மரியாளின் மடியில் உலகிற்குள் வந்தது. ஆகவே இன்று நாம் அவளிடம் இப்படி செபிப்போம். மீட்பரின் அன்னையே, உங்கள் மகன் இயேசுவிடமே நடத்தி அவரது இரட்சிப்பின் அருளில் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென்.